லைவ் அப்டேட்டே கேப்டன்சி டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஜெஃப்ரி தான் கேப்டன் ஆகிட்டான். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, பிக் பாஸே வந்து ஒரு லெட்டரை வந்து அனுப்பிச்சுடுறாரு. அதை வந்து சாசனாவே படிக்குது. இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு கேப்டன் வந்து நியமிக்கிற ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஜெஃப்ரி கேட்குறான், யாரை வந்து அசிஸ்டண்ட் போடலாம், அசிஸ்டன்ட் கேப்டனாக போடலாம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சாசனான்ட்டாங்க. சௌந்தர்யாவாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மனதாக சாசனா தான் வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேம் இருக்கு இல்லையா, கேப்டன்சி டாஸ்க்கு, அதில் வந்து சாச்சனா மொக்கையாக தான் தோற்று போச்சு. ஜெஃப்ரி வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விளையாண்டான். இந்த ஜெஃப்ரி வந்து அந்த கேப்டன் அது ஆறுறதுக்கு போகும்போதே வந்து சௌந்தர்யா திருப்பி சொல்லியிருப்பாங்க, இந்த வந்து ஜெயிச்சே அவனும் ஃப்ரெண்ட்ஸுக்காக விளையாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஜெஃப்ரி சொல்லியிருப்பான், உனக்காக நான் விளையாடுறேன் சௌந்தர்யா, நான் விட மாட்டேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். நான் ஜெயிக்கிற கேப்டன்சி வந்து உனக்காக ஜெயிக்கிறேன், நீ தான் கேப்டன் அப்படின்னே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஜெயிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக வந்து சாசனா வாக்குனது அது ஒரு நல்லதான். ஜெஃப்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக சாசனா இருக்கிறது கரெக்டு தான். அது கரெக்டு தானுங்க. ஏதோ கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவி, சரி இந்த பதவி வந்துருச்சு, எப்படி சாசனா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.